ஸ்பார்க் ஆஃப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொளி மூலம் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால், யூடியூப். இந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிப்பது எப்படி, இது பற்றி முழுமையாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பலவரிடம் கேட்ட கேள்வி, பல மாணவர்கள் கேட்டாங்க, யூடியூப்பில் எவ்வாறு பணம் சம்பாதிப்பது. இப்போ இதை பற்றி உங்கள்கிட்ட முழுமையாக நான் சொல்ல போகிறேன். தொடர்ச்சியாக எங்களோட வீடியோவை பாருங்கள். அதாவது தற்பொழுது சமூக வலைத்தளங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற இந்த சமூக வலைத்தளங்களில் பணம் சம்பாதிக்கலாம் என்று பல பேருக்கு தெரியும். ஆனால் அது எப்படி சம்பாதிக்கிற, அப்படி பணம் சம்பாதிக்கல நம்ம என்ன செய்யணும் என்ற விஷயம் பல பேருக்கு தெரியாது. அதிகமான ஆட்கள் அதிகமான காணொளிகளை எடுத்தெடுத்து போடுவாங்க. சும்மா வெளியில் போகிற இடம், நிற்கிற இடம் எல்லாமே எடுத்து போடுவாங்க. காணொளிகள் நல்ல வைரலாக போகும். அதனால் அவங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறது தெரியாமல் இருக்கும். சரி, இப்போ முதலாவது இலங்கையில் ஃபேஸ்புக் மூலமும் பணம் சம்பாதிக்கலாம். தற்பொழுதுதான் அதை இலங்கைக்கு அறிமுகம் செய்துள்ளார்கள். யூடியூப் மூலமும் பணம் சம்பாதிக்கலாம். ஆரம்ப காலத்தில் யூடியூப் மூலம் இலங்கையில் பணம் சம்பாதிக்க முடியாது. நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே, ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் இது வந்தது. அதாவது 10 வருஷமாக யூடியூப்பில் இலங்கையில் பணம் சம்பாதிக்கலாம். அது எப்படி? யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோவை போடுறதன் மூலம் அந்த பணத்தை சம்பாதிக்கலாம். சரி, முதலாவது நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூடியூப் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேரில், இப்போ பொதுவாக அவங்களோட பேரில் வைக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் மனசில் நிற்கிற மாதிரி அல்லது ஈஸியான ஒரு பெயராக, ஈஸியாக எல்லாரும் சேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பேரை வச்சுக்கொள்வாங்க. உங்களுக்கு தெரியும், அப்படி அதிகமான பேர்கள் யூடியூப்பில் இருக்கு. அப்போ அப்படி ஒரு பேரை வச்சு முதலாவது உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் மூலம், அதாவது இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், இமெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி, இப்போ கூகுள் இமெயில் மூலம் அந்த இமெயிலை கொடுத்து நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட், அதாவது யூடியூப்பில் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். இமெயில் கூகுளில் ஓப்பன் பண்ணி அந்த இமெயிலை கொண்டு யூடியூப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி ஆகிடும். சிலவளை பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணப்படாது. ஏன்னு சொன்னால் சில பேர் சேனல் ஓப்பன் பண்ணாமலே, அதாவது அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமலே யூடியூப்பை யூஸ் பண்ணுவாங்க. சும்மா காமனாக கூகுளில் யூடியூப் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அப்படியான ஆட்களுக்கு நம்ம இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருக்கும். அப்போ நீங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அப்போ எல்லாருமே நம்மளோட பேரில் ஒரு இமெயில் திறந்தால் அதை போட்டு நம்ம யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போ எப்படியோ சரி, நீங்கள் உங்களுக்கு ஒரு யூடியூப் அக்கௌண்ட் முதலாவது தொடங்குவீங்க. அதாவது ஒரு பேரில் கொமனான, இப்போ நீங்கள் அது எப்பயுமே உங்களோட பேரில் இல்லாமல் ஒரு கொமனான ஒரு இமெயில் அட்ரஸ் மூலம் திறந்தீங்கன்னா அது நல்ல ஒரு கொமனான ஒரு இமெயில் புதுசாக ஓப்பன் பண்ணி பழசை விட்டுட்டு புதுசாக ஓப்பன் பண்ணணும். அது நல்ல மாதிரிக்கும். புதுசாக ஒரு இமெயிலை ஓப்பன் பண்ணி அந்த இமெயில் மூலம் யூடியூப் அக்கௌண்ட் ஒன்று திறக்கவும். நீங்கள் இப்போ யூடியூப் அக்கௌண்ட் திறந்தா சரியா, இல்லை இப்போ யூடியூப்பில் நீங்கள் சும்மா வீடியோ போட்டால் சரியா என்று பார்த்தோம்னு சொன்னால் இல்லை. இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடக்குள்ள முதலாவது விஷயம் உங்களோட வீடியோக்களை, உங்களோட ஒவ்வொன்றான வீடியோக்களை போடணும். இப்போ இன்னொரு இடத்துல இருந்து எடுத்த வீடியோ, அது உதாரணமாக நம்ம ஒரு பாட்டை எடுக்கோம், ஒரு பாட்டை உண்டு, ஒரு நல்ல வைரலாக போடுற ஒரு பாட்டை நம்ம காப்பி பண்ணி நம்ம போடுறோம். அப்படியான வீடியோக்களை போடக்கூடாது. அப்போ நீங்களாக உங்களோட ஃபோனில் எடுத்த வீடியோ, அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா டிக்டாக்ல இருந்து வீடியோக்களை எடுத்து போடுவாங்க. அப்படியும் நீங்கள் போடக்கூடாது. இன்னொரு சோஷியல் மீடியாவில் இருந்து நீங்கள் எந்த வீடியோவையும் போடக்கூடாது. உங்களோட தனிப்பட்ட வீடியோவை இருக்கணும். உங்களோட ஃபோனில் நீங்கள் எங்கேயாவது போகிற இடத்த, அல்லது நீங்கள் உங்களோட செயற்பாடுகளை பிளாக்னு சொன்னால் நீங்கள் உங்களோட செயற்பாடுகளை எடுத்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். சமைக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் வெளியில் போகிறதா இருக்கட்டும், ட்ராவல்ஸாக இருக்கட்டும், அப்படி எடுத்து போட்டுக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் ஒரு வீடியோவை, உங்களோட ஒரு ஒவ்வொன்றான வீடியோவை அந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணணும். அப்படி பொதுவாக ஒரு வீடியோ போட்டால் காணாது, அதிகமான வீடியோக்களை நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்கணும். இப்போ யூடியூப் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் காப்பிரைட்ஸ் இல்லாத வீடியோக்குள்ளே போடணும். இப்போ நான் சொன்ன மாதிரி
நீங்கள் வேறொரு ஆளுடைய வீடியோவை போட இயலாது. அதே மாதிரி இந்த பாடல்களை வச்சுக்கொண்டும் வீடியோ போட இயலாது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த ஸ்பீக்கரில் ஒரு பாட்டு போகுது, முருகன்ற பாட்டு. இப்போ அந்த பாட்டு போக்குள்ளையும் நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து போட இயலாது. அந்த பாட்டு அங்கே விளங்கக்குள்ள அதுக்கும் காப்பிரைட்ஸ் வரும். அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் காப்பிரைட்ஸ் கண்டென்ட் போட இயலாது. அதே மாதிரி வந்து இந்த வயலன்ஸாக வர விஷயங்களும் போட இயலாது. ரத்தம் வார மாதிரி குத்துறது, வெட்டுறது, அப்படியான விஷயங்கள். நான் ஒரு தரம் கோயிலில் போயிட்டு இந்த காவடிக்கு முள் குத்துறது, இந்த காவடிக்கு முள் குத்துறதை கூட போட்டேன். அதை கூட யூடியூப் காப்பிரைட்ஸ், அதாவது எடுத்துக்கொள்ளலை, அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு அதற்காக உங்களுக்கு வருமானங்கள் வராது. அப்போ நீங்கள் இரத்தம் பாரமான வீடியோக்கள், சண்டை பிடிக்கிற வீடியோக்கள், அந்த வீடியோக்குள்ளே பதிவிட இயலாது. இன்னொரு ஆளுற வீடியோக்களை நீங்கள் பதிவிடு செய்யலாது. உங்களோட சுயமான வீடியோக்களை யூடியூப்பில் அப்லோட் செய்யலாம். நீங்கள் காப்பிரைட்ஸ் இல்லாத வீடியோக்களை யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணக்குள்ள 4000 மணித்தியாலங்கள் உங்களோட வீடியோவை மற்றாக்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை மணித்தியாலம் உங்களோட வீடியோவை பார்த்துருக்காங்க, எங்கேருந்து பார்த்துருக்காங்க, எந்த வயசாக்கள் பார்த்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எந்த டைமில் பார்க்காங்க எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் என்றால், அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணி அதை 4000 மணித்தியாலம், பெரிய லாங் வீடியோவை 4000 மணித்தியாலம் மக்கள் பார்த்துருக்கணும். அல்லது ஷார்ட் வீடியோவாக இருந்தால் 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். நமக்கு அது 10 மில்லியன் வியூஸ்ன்றது உண்மையிலே ஸ்டார்டிங்கில் கஷ்டம். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 4000 மணித்தியாலங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதாவது பாருங்கள், எல்லாருமே எடுத்த உடனே கொடி கட்டி பறக்க முடியாது. நீங்கள் ஆரம்பித்து படிப்படியாக, அப்படியும் ஒரு சிலருக்கு 3 மாதம் எடுக்கும், சிலருக்கு 6 மாதம் எடுக்கும், சிலருக்கு வருஷக்கணக்கிலையும் எடுக்கும். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களோட வீடியோக்குள்ளே போட்டு 4000 மணித்தியாலம் உங்களோட வீடியோவை மக்கள் பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லை, அதோட சேர்த்து 1000 பேர் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி 4000 மணித்தியாலம், 4000 மணித்தியாலம் இல்லைன்னு சொன்னால் ஷார்ட்டில் 10 மில்லியன் வியூஸ் எடுத்திருக்கலாம். ஆனால் 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் உங்களோட சேனல் வந்து யூடியூப் பார்ட்னராக தெரிவு செய்யப்படும். நல்லா தொடங்கி நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக போட்டு வாரோம். அது உங்களோட வீடியோ, அது காப்பிரைட்ஸ் இல்லாத வேறொரு ஆளோட வீடியோ இல்லை, நீங்கள் வேறு இடங்களிலிருந்து எடுத்த வீடியோ இல்லை, உங்களோட ஒவ்வொன்றான வீடியோக்களாக இருக்கணும். அந்த வீடியோக்கள் 4000 மணித்தியாலம் 1000 பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் உங்களோட சேனலுக்கு அவங்க உங்களோட மெயிலுக்கு மெயில் பண்ணுவாங்க, நீங்கள் யூடியூப் பார்ட்னராக தெரிவு செய்யப்படுறீங்க. அதாவது யூடியூப் பார்ட்னர்னு சொன்னால், இப்போ இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூகள் ஒன்றும் இல்லை, நம்ம ரீயூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் யூடியூப் வந்து நம்மளை ஒரு பார்ட்னராக எடுத்துக்கொள்ளும். அதாவது இந்த வருமானம், இந்த காசு எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது அந்த வீடியோவில் வர விளம்பரத்துக்கு தான் நமக்கு காசு வரும். ஆகவே நம்ம ஒரு குறைந்தது நீங்கள் வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணக்குள்ள 8 நிமிடங்களுக்கு அதிகமான வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணணும். அதுதான் அதிகமான வருமானங்களை பெற்று தரும். அப்போ அந்த வீடியோவில் இடையில் பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் வீடியோவில் விளம்பரம் போகும். அப்போ அந்த விளம்பரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் நமக்கு தருவாங்க. அப்போ அந்த எப்படி நமக்கு யூடியூப் தருமான்னு சொன்னால், நமக்கு அந்த விளம்பரத்துக்கு வர காசில் 55% காசு தான் நமக்கு, மிச்சம் 45% காசும் யூடியூப்புக்கு போயிடும். யூடியூப் எடுத்தது மீதியத்தான் நமக்கு தரும். ஆகவே அதற்கு பிறகு நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் சரி, எத்தனை பேர் பார்க்காங்க, எத்தனை மணித்தெல்லாம் பார்க்காங்க, அந்த விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பார்ட்னர் ஆனது பிறகு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்ட்னர் ஆனது பிறகு அட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அதுக்கு பிறகு டேக்ஸ் விஷயங்கள் எல்லாம் கொடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு.
இதெல்லாம் நீங்கள் போக எல்லாத்தையும் தெரிஞ்சுள்ளலாம். அல்லது நீங்கள் யூடியூப்பில் அதை அடித்து பார்த்தாலே அதை பற்றி நிறைய பேர் கதைச்சிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் யூடியூப் ஆரம்பித்து இவ்வளவு விஷயங்களை தாண்டி தான் இந்த பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாரும் யோசிப்பாங்க வீடியோ போடுறான், வீடியோ போடலாம் காசு வருதுன்னு சொல்லி. அப்படி இல்லை, இவ்வளோ விஷயங்களை தாண்டி நம்ம வரணும். வந்தோம்னு சொன்னால் நம்ம ஒரு ரீச் ஆகிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்முடைய வீடியோக்கள் அதிகமாக மக்களை சென்றடையும். அப்படி சென்றடையும் இல்லாமல் அதிகமான வருமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கையில் அதிகமான யூடியூபர்ஸ் இப்போ இருக்காங்க, அதிகமாக உழைக்காங்க. மட்டக்களப்பை விட, அதாவது கிழக்கு மாகாணத்தை விட வடக்கு மாகாணத்தில் அதிகமான யூடியூபர்ஸ் இருக்காங்க. நீங்கள் தெரியும், இப்போ 6 கிலோவில் வந்து யாவோட்டில் இறங்கினாலும் அங்கே நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க. அந்த அளவுக்கு யூடியூபர்ஸ் இருக்காங்க. மட்டக்களப்பில் குறைய. நீங்களும் யூடியூப் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் தாண்டி வந்தால் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும்.